நம்ம மெய்யெழுத்துக்கள் பார்த்துட்ருக்கோம். இப்போது மெய்யெழுத்துக்களில் பார்த்திங்கன்னா கா வரிசை மாதிரி டா வரிசை அப்படின்னு இருக்குது. டாலே வந்து நம்ம இந்த டா 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 4 விதமான டா வந்து நம்ம யூஸ் பண்ணுறாங்க. இப்போ டா அப்படிங்கிறது இந்த மாதிரி இந்த டீ வரணும். இந்த டிஹெச் இட்டா இட்டா அப்படின்னு ஒரு அந்த மாதிரி வரும்போது இந்த ரவுண்டு வந்து இப்படி ஜாயிண்டாக ரவுண்டாக இருக்கும் இந்த இடத்துல. இந்த டா அப்படிங்கிறது இந்த எஸ் மாதிரி உள்ளதான் டா. இன்னொரு டா இட்டா அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி கீழே சுழிச்சு விட்டுருப்போம். இப்போ டா 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 நா 3 சொல்லி நான் வந்து நம்ம இப்படி தான் எழுதணும். இங்கிலீஷில் எண்ணியே தான் வரும். அதுக்கப்புறம் தா வரிசையில் இத்தா டிஹெச் தா வந்து இந்த மாதிரி இருக்கும். இத்தா அப்படிங்கிறது இந்த மாதிரி போடணும். அப்புறம் டிஹெச்ஏ தா அப்படிங்கிற போது இந்த மாதிரி வரும். அப்புறம் இத்தா அப்படிங்கிறது இந்த மாதிரி தா வரும். 4 விதமான தா இருக்குது. அது நம்ம இங்கிலீஷ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த தா வந்து யூசேஜ் நமக்கு இருக்கும். அதுக்கப்புறம் நான் 2 சொல்லி நான் வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம எழுதுவோம். அதிகமாக இந்த நான் நம்ம பயன்படுத்துவோம். 2 சொல்லி நாவை இப்படி எழுதணும்.